மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மனவளக்கலை பேராசிரியர் அருள்நிதி பெருமாள் அவர்களை வேதாத்திரியத்தில் அன்பும் கருணையும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றிட வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்த பங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களே, இன்று சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நாவுக்கரசி இளம்பரை மணிமாறன் அவர்களே, நமது மன்றத்தின் மூத்த பேராசிரியர் சிங்கார்வேல் ஐயா அவர்களே, இங்கே கும்பகோணத்தின் அறங்காவலராக இருந்து கொண்டிருக்கின்ற KG ரங்கசாமி ஐயா அவர்களே, இன்று மாலையிலே பேசவிருக்கின்ற பேராசிரியர்கள் உழவன் தங்கவேல் ஐயா அவர்களே, வேதசுப்பையா அவர்களே, மற்றும் இந்த கும்பகோணம் நிர்வாகத்தின் அறக்கட்டளை இருக்கக்கூடிய அறங்காவலர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அருள்நிதியர்களே, அருட்செல்வர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்து, இதுபோன்ற ஒரு நல்லதொரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்து நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு உதவி இருக்கின்ற உங்கள் அத்தனை உள்ளங்களையும் வணங்கி இன்றைய தலைப்பாக இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் பற்றி சிந்தனை செய்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இப்பொழுது 95 வயதிலும் தனது தளராத நிலையிலே இந்த உலகிற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா தலைப்புகளிலேயும் ஆழமான சிந்தனையை செலுத்தி இந்த உலகம் உய்வதற்காக அத்தனை கருத்துக்களையும் அள்ளி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் பிறந்ததில் குழந்தை முதல் அவன் வாலிப பருவம் முதுமை வரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அத்தனை தத்துவங்களையும் நமக்கு மகரிஷி அவர்கள் ஒருங்கே கொடுத்திருக்கிறார்கள். நாம் இதுவரை படித்திருக்கக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள், எல்லா வேத நூல்கள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் நமக்கு சாராக பிழிந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வடித்தெடுத்த ஆயிரம் சொத்துக்களில் ஒன்றுதான் இந்த அன்பும் கருணையும் என்பதும் கூட. பொதுவாக அன்பும் கருணையும் என்று நாம் சொல்கின்ற போது வார்த்தை அளவில் சொல்லிவிடுகின்றோம். ஆனால் அந்த அன்பும் கருணையும் எப்படி இயற்கையிலே நம்மோடு ஊடுருவி இருக்கிறது என்பதையெல்லாம் மகரிஷி அவர்கள் சொல்லுகின்ற போதுதான் அதை கேட்க கேட்க அந்த இயற்கையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆம், இயற்கையே அன்பும் கருணையும் வடிவமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நாம் அன்பும் கருணையும் என்று சொல்கின்ற போது தாயை பற்றி நினைக்கின்றோம். தாயினுடைய அன்பையும் கருணையும் நினைத்து பார்க்கிறோம். அதற்கு மேலாக குருவை பற்றி நினைக்கின்றோம். குருவனுடைய அன்பையும் கருணையும் நினைத்து பார்க்கிறோம். அதற்கு மேலாக நம்மையெல்லாம் ஆட்டுவித்த படைத்து வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இயற்கையை பற்றி நினைக்கின்றோம். ஆம், இந்த இயற்கையின் அன்பும் கருணை தான் என்னே விந்தை. மகரிஷி அவர்கள் அன்பு என்று சொல்கின்ற போது சொல்வார்கள், அன்பு என்பது எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டிருப்பது, பிடித்து கொண்டிருப்பது. கருணை என்பது அது காத்து கொண்டிருப்பது. அன்பால் அரவணைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த உயிரும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது வாழ்வதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கருணை என்பது காத்து கொண்டிருப்பது. ஒரு மாமரத்திலே அந்த காம்பு அந்த காயை பிடித்து கொண்டிருக்கிறது, அந்த பிஞ்சை பிடித்து கொண்டிருக்கிறது. இது அன்பின் வெளிப்பாடு. அந்த காம்பின் வழியே வேண்டிய சத்துக்களை எல்லாம் அனுப்பி அந்த பிஞ்சை பெரிதாக்கி காயாக்கி பழமாக்குகிறது. இது ஒரு கருணையினுடைய வெளிப்பாடு. இப்படி மகரிஷி அவர்கள் இந்த அன்பும் கருணைக்கும் எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்து வருகிறார்கள். ஆம், அன்பு என்பது ஒரு ஆரம்ப நிலை. எல்லா உயிர்களிடத்திலும் அது நீக்கமர நிரம்பி இருக்கிறது. எப்பொழுது அன்பானது அற வழியிலே நின்று
அறிவுபூர்வமாக இயற்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படுகிறதோ அங்கே அது கருணையாக மாறுகிறது. அன்பின் வழியிலே நின்று வள்ளலார் எத்தனையோ பாடல்களை பாடினார். அவர் கருணையின் வடிவமாக வருகின்ற போதுதான் அவர் சொன்னார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். அன்பு என்பது ஒரு முதல் நிலை. அது அறத்தின் வழியிலே அறிவின் வழியிலே தெளிவு பெற்று முழுமையாக நிற்கின்ற போது அது கருணையாக மாறுகிறது. ஆகவேதான் அன்பு என்ற நிலையிலே நாம் தாயையும் கருணை என்ற நிலையிலே நாம் இயற்கையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அன்பும் கருணைக்கும் ஆசான் அவர்கள் எத்தனையோ உதாரணங்களை கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்வோமே. இந்த இயற்கை அன்பும் கருணையுமானது. எல்லா இடத்திலும் இந்த அன்பும் கருணையும் நீக்கமர நிரம்பி இருக்கிறது. எந்த ஒரு உயிர் தோன்றுகின்ற போதும் அது தோன்றிய உடனே இந்த பூமியிலே வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து வைத்துத்தான் ஒரு உயிரையே தோற்றுவிக்கிறது இந்த இயற்கை. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே, அது அழுக ஆரம்பித்த உடனேயே அதற்கு குடிப்பதற்கான பாலை தாயின் மடியிலே தயார் செய்து விட்டுத்தான் அந்த குழந்தையே இயற்கை வெளியே அனுப்புகிறது. என்னைய கருணை பாருங்கள். அதற்கு முன்னர் அந்த தாயின் மார்பலை பால் சுரக்காது. குழந்தை பிறந்த பின்னர் தான் பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதுபோன்று எந்த ஒரு ஜீவனும் தோன்றுவதற்கு முன்னரே அது பிறந்தவுடன் அதற்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து விட்டுத்தான் அந்த இயற்கை அந்த ஜீவனையே தோற்றுவிக்கிறது. ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குதுன்னா கூட பிறந்த உடனே குடிக்கிறதுக்கு வேண்டிய பாலையும் திங்கிறதுக்கு வேண்டிய புல்லையும் தயார் செய்து விட்டு தான் அந்த கண்ணுக்குட்டியவே இயற்கை உலகுக்கு அனுப்புகிறது. அந்த வகையிலே இயற்கை அத்தனை வசதிகளையும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் செய்து வருகிறது. ஆகவேதான் அதை நாம் சொல்லுகின்ற போது ப்ராவிடன்ஸ் என்று சொல்கிறோம். இட் ப்ரொவைட்ஸ் எவரிதிங் டு எவரிபடி. இயற்கையில் எந்த குறையுமே இல்லை. எல்லாவற்றையும் நீக்கமர நிரம்பி நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களையும் அது காத்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜீவனுக்கு வேண்டிய ஒரு முழுமையான வாழ்க்கை வசதியை அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் அது கொடுத்து வைத்திருக்கிறது. ஒரு முறை ஒரு நண்பர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஆஸ்பத்திரியில் சேர்ந்தார். அங்கே ஆஸ்பத்திரியில் சொன்னார்கள், உங்களுக்கு இரத்தத்திலே பல வகையான வியாதிகள் இருக்கின்றன, அந்த இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய கிட்னி பழுதாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஆம், ஆஸ்பத்திரியில் சோதனை செய்த போது 2 கிட்னிகளும் பழுதாகிவிட்டன. அப்பொழுது அவர் மாற்று ஏற்பாட்டிற்காக காத்திருந்தார். இன்னொருடைய கிட்னியை எடுத்து வைத்துக் கொண்டார். அதன் பின்னர் அவர் முழுமையாக வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அவர் தினமும் அந்த 6 கிட்னியை கொடுத்தார்கள் அவரை நினைத்து 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 வாழ்த்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்தான் அவருக்கு அந்த உயிரை கொடுத்தவர், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுத்தவர். ஆம், அந்த ஒரே ஒரு கிட்னியை கொடுத்த அந்த இன்னொரு மனிதனை அவர் தெய்வமாக நினைத்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவருக்கும் 2 கிட்னியை கொடுத்து, ஒரு இதயத்தை கொடுத்து, ஒரு நுரையீரலை கொடுத்து, இந்த உடல் முழுவதையும் கொடுத்திருக்கிறதே இந்த இயற்கை. நாம் யாருக்கு நன்றி சொல்வது இப்பொழுது? அந்த ஒரு கிட்னியை கொடுத்த அவர் தினமும் அந்த கிட்னி கொடுத்தவரை தெய்வமாக நினைத்து வாழ்த்தி கொண்டிருக்கிறாரே, நமக்கு இந்த உடல் முழுவதையும்